விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாம்னியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடரியம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். ராசியிலே ஒரு கிரகம் இரு கிரகம் அமைந்தாலே சிறப்பு. உங்கள் ராசியிலே 5 கிரகங்கள் அமர்ந்து இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு பலன்களை பலவிதமாக தர காத்திருக்கக்கூடிய யோகம் படைத்த மீன ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 25ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை, அதாவது 7/4/2024 முதல் 13/4/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்பு. அதன்படி மீனராசி என்பதே உங்கள் ராசியிலே உச்சம் பெற்ற சுக்கிர பகவானும் நீசம் பெற்ற புத பகவானும் அவரோடு சூரிய பகவானும் ராகு பகவானும் பஞ்சமாதிபதியாகிய சந்திர பகவானும் அமர்கிறார்கள். 2ஆம் இடத்திலே குரு பகவானும் 7ஆம் இடத்திலே கேது பகவானும் விரயஸ்தானத்திலே செவ்வாய் பகவானோடு சனி பகவானும் அமர்ந்திருப்பார்கள். இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள். பஞ்சமாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 1, 2, 3, 4 ஆகிய இடங்கள்ல இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார். அன்றே பொதுவா சந்திராசமமோ வேதியோ இல்லாது இருந்தால் அந்த வாரம் நல்ல பலனை நிச்சயமாக கொடுக்கும். அந்த விதிப்படி இந்த வாரத்துல உங்களுக்கு சந்திராசமும் கிடையாது, வேதையும் கிடையாது. அதனால எதிர்பார்த்த பல சுபமான யோகங்களை இந்த வாரத்துல அடைவதற்கான வாய்ப்பு நிச்சயம் உண்டு. அப்ப இந்த வாரம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்றாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப, இந்த வாரத்துல துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 7/4/2024 அன்றைய திதி தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தசி திதியும் பகல் 12 மணி வரை பூரட்டாய நட்சத்திரமும் அதன் பின்பு உத்திரட்டாய நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய அமிர்த யோகமும் கூடிய ஒரு சுப நாளாக ஞாயிற்றுக்கிழமைக்கு வருகிறது. அன்று மாத சிவராத்திரி. அடுத்து திங்கட்கிழமை 8/4/2024 அன்று முழுவதும் அமாவாசை திதி. நட்சத்திரம் பகல் 10 மணி வரை உத்திரட்டாய நட்சத்திரம், அதன் பின்பு ரேவதி நட்சத்திரம். சித்தயோகம் கூடிய ஒரு சுப நாளாக திங்கட்கிழமை அமைகிறது, அமாவாசை திதி. அடுத்து செவ்வாய்க்கிழமை 9/4/2024 வளர்பிறையில் வரக்கூடிய பிரதமை திதியும் அசுபதி நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய ஒரு அருமையான நாள். அந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தெலுங்கு வருடப்பிறப்பு, யுகாதி பண்டிகை. அடுத்து புதன்கிழமை 10/4/2024 திதி வளர்பிறையில் வரக்கூடிய துவிதியை திதி, நட்சத்திரம் பரணி நட்சத்திரம், சித்த யோகம் கூடிய நாள். அன்று சந்திர தரிசன நாள். அடுத்ததாக வியாழக்கிழமை 11/4/2024 திதி வளர்பிறையில் வரக்கூடிய திருதியை திதியும் கார்த்திகை நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய சுப நாள். அன்று கௌரி விரதமும் கார்த்திகை விரதமும் இருக்கக்கூடிய நாள் வியாழக்கிழமைக்கு. அடுத்து வெள்ளிக்கிழமை 12/4/2024 வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி திதி மாலை 6 மணி வரையும் ரோஹி நட்சத்திரம் அன்று முழுவதும் இருக்கிறது. அன்று மரண யோகம் கூடிய நாள். அடுத்து இந்த வாரத்தின் கடைசி நாள் 13/4/2024 சனிக்கிழமைக்கு மாலை 5 மணி வரை வளர்பிறை பஞ்சமி திதியும் அதன் பின்பு சஷ்டி திதியும் வருகிறது. அன்று முழுவதுமே மிருகசீல நட்சத்திரம், சித்த யோகம் கூடிய நாள். இது இந்த வாரத்தின் கடைசி நாள் மட்டுமல்ல, பங்குனி மாதத்தின் கடைசி நாள் மட்டுமல்ல, சோபகிருது வருடத்தின் கடைசி நாள். அதாவது சோபகிருது வருடம் இன்றோட முடிவடைகிறது. அடுத்து மறுநாள் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து தமிழ் புத்தாண்டாகிய குரோதி வருடம் பிறக்கிறது. இதுதான் இந்த வாரத்துக்கான திதி வார கரண யோக நட்சத்திர அமைப்புகள். அன்பர்களே, மீனராசியை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்துல பலன்கள் 5 கிரகங்கள் இருக்கும் காரணத்தினால் நாம் முதல் சொன்ன மாதிரி மாறுபட்ட பல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா அட்டமாதிபதியின் உச்சம் பிரச்சனையை கொடுத்தாலும், அதே நேரத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பஞ்சமாதிபதியாகிய சந்திரபான் உச்சம் பெறுவது யோகத்தை கொடுக்கும். அவரும் உங்க ராசியில்
உட்கார்றாரு. அது நல்ல பலன்களை கொடுக்கும். 4-7க்கு ஆதியம் பெற்ற புத பகவான் உங்கள் ராசியில் அமரும் பொழுது இன்னும் பலம் கிடைக்கும். சூரிய பகவான் 6ஆம் இடத்ததி ருணரோக சத்து சனாதிபதி அவர் உங்கள் ராசியில் அமரும் பொழுது அதே நேரத்தில் சற்று சிரமமும் கொடுக்கும். அதனால இந்த வாரம் முழுவதுமே லாபமும் சிறிது சங்கடமும் கலந்த கலப்பு பலனான வாரமாக இந்த வாரம் அமைகிறது. இருந்த போதிலும் பணப்பொருளாதாரம் சிறந்து விளங்கும். ஏன்னா எப்பவுமே சுக்கிரன் உச்சம் பெற்று உட்கார்ந்தாலே பணப்பொருளாதாரம் கண்டிப்பா கிடைக்கும். அது உங்க ராசியில உட்கார்றப்ப இன்னும் பணப்பொருளாதாரம் அதிகமாக கிடைக்கும். அது எப்படியெல்லாம் கிடைக்கும்னா கடன் மூலமாகவோ அல்லது பிரத்யாருடைய பணமாகவோ வந்து சேரக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அதே வேளையிலே கடன் நோய் வம்பு வழக்குகள் கைகோர்த்து வந்தாலும் உங்களுடைய அபரிமிதமான புதனாகிய புத்தி கூர்மையினால் இவைகளெல்லாம் முறியடித்து அந்த கடனை எல்லாம் உங்களுக்கு தீர்க்கக்கூடிய கடனாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வல்லமையும் உங்கள் ராசிக்கு இந்த வாரம் கிடைக்கிறது. அதனால பணமும் வரும், விரயமும் வரும். அந்த விரயத்தையும் வரக்கூடிய பணத்தையும் சரியான முறையில் நீங்கள் கையாண்டீர்கள் பணப்பொருளாதாரம் சிறந்து வழங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. யோகாதிபதியாகிய சந்திர பகவான் உச்சம் பெறக்கூடிய காரணத்தினால இந்த வாரத்துல சர்வ மங்களமும் நிச்சயமாக கிடைக்கும். யோக பலன்கள் பூரா நல்லபடியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. வீடு, வண்டி, வாகன யோக சேர்க்கைகளும் தாய் வழி உறவுகளாலும் வாகன சேர்க்கையின் மூலமாக இன்னும் லாபங்களும் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த வட்டம் உண்டு. அதனால இந்த வாரத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா சுப யோகங்கள் நிறைந்திருக்கிறது. அதே நேரத்துல உடல் சார்ந்த விஷயங்கள், அதாவது 6ஆம் இடத்தேதி சூரியன் உட்கார்ந்துருக்கால உடல் சார்ந்த ஏற்கனவே சூரியன் வெப்ப கிரகம் நீர் ராசியில வேற உட்காரனால இந்த நீரும் நெருப்பும் ஒன்று சேரக்கூடிய காரணத்துல இந்த ஆவி உருவாகுது இல்லையா, அது மாதிரி வயிற்றுல கேஸ் ட்ரபிள் உருவாகும் அல்லது சில குறைபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால உடல் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருங்க. மனம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனமாக இருங்க. உடலும் மனமும் சற்று சீராக இருந்தாலே லாபங்கள் அதிகரிக்கும். ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடிய தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும். 10ஆம் இடத்தை குரு பார்த்துக்கிட்டே இருக்கிறது, பதவி யோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். யோக பலங்கள் நன்றாக இருக்கு. உத்தியோகஸ்தர்களுக்கும் நல்ல பலம் கிடைக்கும். இதுவரை இருந்து வந்த பணிச்சுமைகள் எல்லாம் நீக்கக்கூடிய வாய்ப்பும் அல்லது உங்களுக்கு தகுந்த மாதிரி அவைகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகமும் இந்த வாரத்தில் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுது. உங்களுக்கு மேல் பணிபுரியக்கூடியவரும் உங்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடியவர்களும் உங்களுடன் ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதனால வேலைகள் பகிர்ந்தளிக்கப்படும், நல்ல லாபங்கள் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு திருப்திகரமான நிலைகள் இருக்கும். சுபமங்கலத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்துல சுப யோகங்கள் நிறைய கிடைக்கும். ஏன்னா அமாவாசை முடிஞ்சு வளர்புறை காலகட்டங்கள்ல போற யோக பலங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்களாக வரனால யோக பலங்கள் இந்த வாரம் சுபமங்கலத்தை பேசுவதற்கும் உறுதி செய்வதற்கும் இறுதி செய்வதற்குமான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து பெண்களுக்கு இந்த வாரம் பலமான வாரம். பலகீனமாக பல விஷயங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய வாரம். சந்திரன் உச்சம் பெறும் காலகட்டத்தினால மனம் வந்து கிளேசம் அடையக்கூடிய காலம். கணவன் மனைவி அந்யோன்யப்பட வேண்டிய காலம். பிரிந்த கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி அல்லது பிரச்சனைக்குரிய கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டங்கள்ல ஒன்று கூடுவதற்கும் ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்குமான ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் அமைய காத்திருக்கிறது. குறிப்பாக தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இந்த வாரம் சுப யோகத்தை அள்ளி தருவதற்கான வாய்ப்பு உண்டு. மங்களத்தை எதிர்பார்த்து காத்திருக்கூடிய பெண்களுக்கு மனம் விரும்பிய மணவாளன் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. புத்திரபாக்கியமும் சர்வ மங்களமும் கிடைப்பதற்கான யோக பலங்கள் உண்டு. இந்த வாரத்தில் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம்னு சொல்லி பார்க்குறப்ப ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மாத சிவராத்திரி வருகிறது, சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க. திங்கட்கிழமை அன்னைக்கு அமாவாசை திதியில அவரவர் இல்லத்து இறந்த முன்னோர்களை வழிபாடு செய்யுங்க. திதி தர்ப்பணம் வழிபாடு இவைகள் சிறந்த நன்மையை தரும். இந்த வாரத்துல கார்த்திகை நட்சத்திரம் வருகிறது, முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க. சதுர்த்தி திதி வருகிறது, விநாயக பெருமான வழிபாடு பண்ணுங்க. எல்லாம் உள்ள இறைவனுடைய ஆசீர்வாதமும் இஷ்ட குலதெய்வத்தோட அனுகிரகமும் உங்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய காரணத்தினால இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு நல்ல சுபமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இனி வரும் காலகட்டங்கள்ல அடுத்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடத்தில் நம்ம அனைவரும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.